ஹாய், திஸ் இஸ் விமலா, கிளினிக்கல் டயட்டீஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக். இப்போது எக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன ஒரு 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 டவுட்ஸ் இருக்கும்னா, நம்ம வந்துட்டு எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை எக்கு எடுக்கலான்ற ஒரு டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்காது. நம்ம அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கில் வந்துட்டு 187 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு, அப்போது ஒரு டயட்ரி கொலஸ்ட்ரால் படி பார்த்தீங்கன்னா 300 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அதுவும் வந்துட்டு 300 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அந்த 2 எக்கு நம்ம எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த அந்த நாளில் வந்துட்டு அவங்க எந்த ஒரு எனி சீஸ் ஃபார்மில் எடுக்கக்கூடாது. தென் வந்துட்டு மட்டன் எடுக்கக்கூடாது, சிக்கன் எடுக்கக்கூடாது. ஒன்லி எக்கு மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா 2 எக்கு அவங்க தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 2 எக்குமே வந்துட்டு 300 மில்லிகிராம்ஸ்குள்ளே தான் நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்தீங்களா, ஹை கொலஸ்ட்ரால் உள்ளவங்க வந்துட்டு ஒரு வாரத்துக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2லேருந்து 3 முட்டை வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா அந்த எக்கில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்துட்டு எக்கில் இருக்குது. எக்கில் வந்து 5 to 6 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஹாய், திஸ் இஸ் விமலா, கிளினிக்கல் டயட்டீஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக். இப்போது எக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன ஒரு